சாரி சார். பாத்ரூம் எங்க இருக்கு? உள்ள ரைட்ல இருக்கு பாருமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கல்யாணி, நான் உன் அண்ணன் பேசுறேமா. ஹலோ ஹலோ கல்யாணி. இவன் வாய்ஸ் இங்க எப்படி? அவ உன் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். குடுப்பா. அம்மா கல்யாணி, ஏமா இப்படி பண்ண? உங்க அண்ணனுக்கு நீனா உயிர் தெரியும்ல. போனை கட் பண்ணிட்டா. என் போனை எடுக்கலனா என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கலாம். உங்க போன் எடுக்கலன்னா உங்க மேலையும் கோவமா இருக்கான்னு நினைக்கலாம். ஆனா அப்பா பேசுனா ஏன் அவாய்ட் பண்ணணும் சார்? அவ ஏதோ ஆபத்துல இருக்கா சார், ப்ளீஸ். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே சார். உன்னோட முடிவை மாத்திக்கிற எண்ணம் இருக்கா சொல்லு. இல்ல சார். அப்படின்னா டீச்சர் வேலை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார், வந்துட்டேன். ஏன் இந்த முடிவுக்கு வந்த? ஏன் சார், நான் எடுத்தது நல்ல முடிவு இல்லையா? அது எனக்கு தெரியல. நல்ல முடிவு தான் சார். அதை எப்படி சொல்ற? உங்ககிட்ட 5 லட்சம் வாங்கி லஞ்சமா கொடுத்து அந்த டீச்சர் வேலையை வாங்கினா நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? எனக்கு மனைவி ஆகணும்னு சொன்ன. என்னால உங்க மனைவி ஆக முடியாது சார். ஏன்? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் சார். அப்படியா? யார் அவன்? அது அப்புறம் சொல்றேன் சார். நேத்து ராத்திரி அவன்கிட்ட கூட நான் சொல்லிட்டேன். ஓன்னு அழுதான். அப்புறம் கூட நான் யோசிச்சேன், மனசுல அவனை வச்சுக்கிட்டு உங்க கூட உண்மையா குடும்பம் நடத்த என்னால முடியாது சார். எனக்கு உதவி பண்ண உங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் 5 லட்சமும் வேணாம், எனக்கு மனைவியாகவும் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமா சார். அதுக்கு தான்ப்பா உன்னை மயக்கப்படுத்தி தொட்டுலாம்னு செடக்டிவ் டேப்லெட் கலந்த பாலை கொடுத்துருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல நீ மயங்கிடுவ. நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? அது உன்னை பத்தி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி என்ன? உன் குடும்ப கஷ்டம் தீர இனிமே நீ என்ன பண்ண போறேன்னு யோசிச்சேன். அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். வேற ஏற்பாடா? ஆமா சார். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மயங்க போறா. நாம மேட்ரை முடிக்க வேண்டியதுதான். என்னன்னு தெரியல சார். காலையில எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அத போட்டதுல இருந்து அடிக்கடி வாமிட் வருது, தலை சுத்துது. நீங்க கொடுத்த பால் கூட மொத்தமா வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் வாஷ்ரூம் போனேன். என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க? ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். அவன் ஒரே பையனா, கோடிக்கணக்கான ஆஸ்தி இருக்கான். என் பிளட் குரூப் அவனுக்கு மேட்ச் ஆயிருக்கு. என் சித்தி ஹாஸ்பிட்டல்ல கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு நர்ஸ் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி என் பிளட்டை டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே ஆனதும் சொல்லி அனுப்புனாங்க. நான் போனேன். 2 கிட்னியும் கொடுத்தா 5 கோடி தரேன்னு சொன்னாங்க. உடனே ஒத்துக்கிட்டேன். 50 வருஷம் டீச்சர் வேலை செஞ்சாலும் செலவெல்லாம் போக 5 கோடி மொத்தமா சேர்க்கறது கஷ்டமான விஷயம் இல்லையா சார்? ஆமா. அதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஆமா சார். எனக்கு அலர்ஜி ஏதாவது ஆகுதான்னு செக் பண்றதுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்க. அது என்னமோ பண்ணுது சார். கல்யாணி, என்ன பண்ணுது? சார், எனக்கு நெஞ்சு வலிக்குது சார். சார், கல்யாணி, எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது சார். கல்யாணி, ஹாஸ்பிடல் போறவா? இப்போ நான் ஃபோன் பண்றேன். வேண்டாம் சார், வேண்டாம்.
வலிக்குது. கல்யாணி 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 நாம ஒரு பிளான் போட்டா இப்ப வேற மாதிரி ஆயிருச்சே. இந்த ஏசிபியை எப்படி பழி வாங்குறது? அவனை பழி வாங்கணுமே. ஹலோ மிஸ்டர் ராஜலிங்கம், எஸ், நான் ஏசிபி சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன பழி வாங்குறதுக்கு என் தங்கச்சி கூட விளையாடக்கூடாது. இவனுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சது? என்ன சார் சொல்றீங்க? உங்களை ஏன் நான் பழி வாங்க போறேன்? இங்க பாருங்க, உங்க டிராமாவை எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் தங்கச்சி உங்ககிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன இவன் கரெக்டா சொல்றானே? இவன் ஏதாவது குழுவை விட்டுட்டு வந்துட்டாலோ? இருந்தாலும் சமாளிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க ஏசிபி சார், உங்க தங்கச்சி எங்கிட்ட இருக்காங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நேரடியா வாங்க பேசலாம். நான் வரேன். அவன் கல்யாணிய தெரியவே தெரியாதுன்னு சொல்றான். அவன் பொய் சொல்றான். கல்யாணிக்கு அவனை தெரியும்னு தெரிஞ்ச ஆளு எனக்கு தெரியும் சார். அப்ப அவன் மாட்டினான். ஹாய் பிரசன்னா, உள்ள வா. பிரசன்னாவா? இது ஒரு தனி ட்ராக்கு, அப்புறமா சொல்றேன். வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, தண்ணி எடுத்துக்கங்க. பிரசன்னா, நீ எனக்கு நேத்து போன் பண்ணதும் என்ன ஆண்டி திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டீங்களேன்னு கேட்பேன்னு பார்த்தேன். ஆனா கல்யாணின்னு யாரையாவது தெரியுமான்னு கேக்குறியே, என்ன விஷயம்? கல்யாணி உங்களுக்கு தெரியுமா? கல்யாணின்னா ஒரு டீச்சர் பொண்ணு, அவதானே? சேத்பட் கவர்மெண்ட் ஸ்கூல். கரெக்ட். அந்த கல்யாணியை எனக்கு தெரியும். அவளுக்கு என்ன? அவளை காணோம். ஐயோ, என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டீங்களா? அவர்கிட்ட ஏன் கேட்க சொல்றீங்க? அவர் தானே அவளை வேலையை விட்டு தூக்குனவரு. அப்படியா? ஆமா, அத பத்தி பேசுறதுக்காக தான் அவ எங்க வீட்டுக்கு வந்தா. அவளோட டெர்மினேஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு நான் கூட அவர்கிட்ட சொன்னேன். அவரு நாளைக்கு வாமா ட்ரை பண்றேன்னு சொன்னாரே. அவரு நாளைக்கு வான்னு கல்யாணி கிட்ட சொன்னதை நீங்க கேட்டீங்களா? ஆமா. ஏ, அவர்கிட்ட நான் பேசும்போது இத பத்தி அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையா சார்? அவர்கிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு தெரியுது. அத எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. நேத்து அவர் நாங்க மீட் பண்ணோம். கல்யாணி உன்னோட லவ்வர்ங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் கௌசிக் தெரியுது. என்னோட தங்கச்சின்னு முன்னாடியே தெரியுமா? கல்யாணி என்கிட்ட வந்து வேலையை பர்மனன்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கான்னு சொன்னாலே தவிர அண்ணன் இருக்காருன்னு சொல்லல. கல்யாணிய காணும் சார். அவ காணாம போனதுக்கு என்கிட்ட எதுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க? உங்க வீட்டுக்கு வந்த விஷயத்த அவ டைரியில எழுதி வச்சிருக்கா சார். அதனால நான் தான் உடனே உங்க நம்பரை சாருக்கு கொடுத்தேன். ஓ, சார் உடனே போலீஸ் ஃபார்முலாவில் என் தங்கச்சி உங்ககிட்ட தான் இருக்கா, அது எனக்கு தெரியும்னு மிரட்டுவாரா? இங்க பாருங்க மிஸ்டர் ராஜலிங்கம், உங்களை பத்தி பக்காவா விசாரிச்சுட்டேன். என்ன விசாரிச்சீங்க? உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள ஏதோ ஒரு வகையில பழி வாங்குவீங்களாமே. யார் சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க. அது எதுக்கு? ஏன் சார், யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதை எப்படி சார் நீங்க நம்புவீங்க? நான் பழி வாங்குறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு ஆரஞ்சிங்களா? அது போகட்டும், என் மேல அந்த மாதிரி கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா? ஆனாலும் நான் ஏன் சார் உங்களை பழி வாங்க போறேன்? நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஏதாவது பகை இருக்கா? யாருக்கு தெரியும்? ஒருவேளை நான் உங்களை கான்ஸ்டபிள் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டேங்கிற கோபம் பகையா மாறி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதை பார்த்து நான் கஷ்டப்படணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? பயங்கரமான ஆளு சார் நீங்க. எவ்வளவு கிரிமினல் தனமா யோசிக்கிறீங்க. உங்க மேல எனக்கு அப்படி ஒரு கோபம் இருந்திருந்தா
உங்க மேல லாரியை ஏத்தி கைய காலை உடைச்சு கஷ்டப்படுத்தியிருப்பேனே தவிர உங்க தங்கச்சியை ஏன் சார் நான் கஷ்டப்படுத்த போறேன்? என்ன கௌஷிக், எனக்கு பழக்கமே இல்லாத உன் லவரை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? நீயே சொல்லு. ம், நானே இங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், அது உனக்கே தெரியும்ல கௌஷிக். ஆமா சார். பின்ன எடுத்து சொல்லு சாருக்கு. சார் சொல்றதும் கரெக்டானு படுது. கல்யாணிக்கு வேற யாராலேயோ ஆபத்துன்னு தோணுது. சோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் நீங்க கல்யாணிய பார்க்கல? ம்ஹும். இல்ல. ஏதாவது க்ளூ இருந்தா கொடுங்க சார், நாங்க போய் பார்க்கறோம். வேற எதுவும் இல்ல. முதல்ல நீ வாங்கின பணத்துக்கு வேலையை செய்யி. ஓகே சார், இந்த வேலை முடிஞ்சதும் அந்த வேலையை முடிச்சிடறேன் சார். இப்ப அவர் மேல உங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன? அவருதான் கல்யாணிய எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காருன்னு நான் உறுதியா சந்தேகப்படுறேன். நீங்க அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் கிளியர் பண்றேன். எப்படி ஆண்டி, நீங்க தான் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வந்துட்டீங்களே. அதுக்கு என்ன பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டியை அவாய்ட் பண்றதுக்காக இன்னொரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? போட்டு கொடைய வேண்டாம். 13 வருஷமா குடும்பம் நடத்தினா இழிச்சவாயா? இப்போ புதுசா உனக்கு ஒரு பொண்ணு கேக்குதான்னு கேட்டு கொடைய வேண்டாம். அதுவும் இன்னொருத்தர் லவ்வரை கடத்துறது தப்பில்ல? ஆமா ஆண்டி. நீங்க ஒரு பக்கம் இத பத்தி பேசுங்க, நான் இன்னொரு பக்கம் என்கொயரி பண்ற மாதிரி உங்ககிட்ட வரேன். கோஆபரேட் பண்ணுங்க. என்ன கோஆபரேட் பண்ணணும்? அவரு கல்யாணிய மறுபடியும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அவ கண்டிப்பா சந்திச்சிருப்பா. ஏன்னா அவ குடும்ப கஷ்டத்தை சொன்னா. வேலைய பர்மனன்ட் பண்ணணுங்கிற நிர்பந்தம் அவளுக்கு இருந்தது. அதான் மேடம், அப்படிப்பட்டவ காணாம போறதுக்கு சான்ஸே இல்ல. இவர்தான் ஏதோ பண்ணிருக்காரு. டோன்ட் வெரி, அது என்னங்கிற உண்மைய அவர்கிட்ட பேசி நான் வாங்கிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கெஸ் பண்ணதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர். உங்க மேல இருக்கிற கோவத்தை தீர்க்கிறதுக்காக உங்க சம்பந்தப்பட்டவங்களை டார்ச்சர் பண்ற பழக்கம் அவருக்கு இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? எங்க அப்பா எப்பவோ ஒரு தடவை அவரை அவமானப்படுத்திட்டாரு. அந்த கோவத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ண டார்ச்சர் இருக்கே. நான் அத போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை கேட்டு வருத்தப்படுவாரு. இவர்கிட்ட கேட்டா இவர் நல்ல புள்ள மாதிரியே நாடகம் ஆடுவாரு. எங்க அப்பா ஒண்ணுமே புரியாம குழம்புவாரு. இவர் உள்ளுக்குள்ள அவர் கஷ்டப்படுறத பார்த்து ரசிப்பாரு. இப்ப கூட எங்க அப்பா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயத்த இவர்கிட்ட சொல்லிருக்காரு. இவர் யாரோ ஒரு புரோக்கர் மூலமா ஒரு ஃப்ராடா அனுப்பி வச்சிருக்காரு. நல்ல வேளை நான் தான் அவனோட போட்டோவை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு டவுட் வந்ததால பிரச்சனையை கலப்பினேன். என் தங்கச்சி உஷாராகி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. யார் இந்த மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணதுன்னு போலீஸ்ல கேட்டா எங்க அப்பா பொய் சொல்றாரு. ஏன்பா பொய் சொன்னீங்கன்னு கேட்டேன். உன் வீட்டுக்கார் பார்த்த மாப்பிள்ளை இவன்னு எப்படிமா சொல்றதுன்னு என்கிட்டே கேக்குறாரு. வருஷமா மனசுலயே வச்சுக்கிட்டு பழி வாங்குறாரு. இதை என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு இவரு உள் மனசுல இருக்கிற வக்ர புத்திய புரியவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அத புரிஞ்சதும் நான் உஷாராயிட்டேன். அவரு என்ன டார்ச்சர் பண்றாருன்னு தெரிஞ்சதும் நான் முந்திக்கிட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் பயங்கர டேஞ்சரா இருக்காரு. இதுக்குதான் ஆண்டியை கிளியர் பண்றாரா? அவரு நமக்கு கொடுத்த வேலைய ஆன்டி கிட்ட சொல்லிடலாமா? அவரு கொண்டுடுவாரோ? நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கு. கல்யாணி ஏதாவது பண்ணிடுவாரோன்னு உள் மனசு துடிக்குது. ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. ஹலோ சார். எஸ் சார். சரி சார், போறேன் சார். ஓகே சார். மினிஸ்டர் ஏர்போர்ட் போறாராம். லைன் கிளியர் பண்ணும். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஓகே, வாங்க. வரேன் கௌசிக்.
என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? போய் கதவை சாத்திட்டு வா. ஆண்டி போய் கதவை சாத்திட்டு வான்னு சொன்னேன். ம், எதுக்கு இப்ப கதவை சாத்த சொல்றாங்க? கௌஷிக், ஆண்டி கௌஷிக்னு ஒரு உண்மையான பேர் இருக்கும்போது பிரசன்னான்னு ஏன் அடிஷனல் பேர் சொன்ன? எனக்கு முதல்ல உன் மேல சந்தேகம் வரல, இன்னைக்கு தான் வந்தது. டெல்லியில இருந்து வந்த உனக்கு லோக்கல்ல இருக்கிற டீச்சர் பொண்ணோட லவ் எப்படின்னு யோசிச்சேன். ஒரு போலீஸ் ஆபீசரோட வரேன்னு நீ போன்ல சொன்னதும் இங்க இருக்கிற போலீஸோட உனக்கு எப்படி பழக்கம்னு நான் யோசிச்சேன். இப்படி பல கேள்விகள் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள அவர் போகும்போது வரேன் கௌஷிக்னாரா, அதுல மாட்டின. சொல்லு, யார் நீ? அடேங்கப்பா, பதறி போய் ஓடி வர மாதிரி தெரியுது. நீ வீட்டை விட்டு கோச்சிட்டு போனா இது வரைக்கும் உங்க அப்பா வீட்டுக்கு தானே போவ? ஆமா. இப்ப என்ன இங்க வந்திருக்க? ஒரு கச்சடாவான காரியத்தை பண்ண போறேன். அத கமுக்கமா பண்ணலாமேன்னு தான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கேன். என்ன அந்த கச்சடாவான காரியம்னு கேட்கலையே. நீ போன்ல இந்த மாதிரி சொல்லி இருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். பிரஸுக்கும் டிவி மீடியாவுக்கும் சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னதுல பதறி போய் வந்த மாதிரி தெரியுது. ஆமா, என்ன விஷயம் அது? எதுக்கு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுடா.